இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சத்திய மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்படும் எண்ணத்துடன் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அருள் புரியட்டுமாக. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நுணுக்கமான பிரச்சாரம். இஸ்லாமிய மார்க்கம் இன்று இத்தனை வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு தாவா அழைப்பு பணியும் ஒரு மிக முக்கிய காரணம். அதற்கான சான்றுகளை தேடி நாம் எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை. நாமே அதற்கான சான்றுகள் தான். தர்காவிலும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கியிருந்த நம்மை எவரேனும் தாவா செய்து அதன் மூலம் தௌஹீதுக்கு வந்தவர்களே இங்கு பெரும்பாலானோர். இன்னும் ஒரு சிலர் தங்களுக்குள் ஒரு தேடல் மூலமாக கடவுள், மரணம், படைப்புகள் இன்னும் ஏதேனும் ஒன்றை சிந்தித்து அதற்கான விடையை இஸ்லாத்தில் குர்ஆனில் கிடைக்கும் போது அவர்கள் முஸ்லிம் ஆகின்றனர். உதாரணமாக சயின்டிஸ்ட்களையும் பெரிய செலிபிரிட்டிஸ்களையும் சொல்லலாம். அப்படி தேடி சென்று படித்து விடையை பெற்று இஸ்லாத்தை அறிந்தவர்களை விட பிரச்சாரத்தின் வாயிலாக வந்தவர்களே இங்கு பெரும்பாலானோர். அவ்வாறு இருக்கையில் நமது பிரச்சாரம் எவ்வாறெல்லாம் உள்ளது, நபிமார்களின் பிரச்சாரம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை இந்த தலைப்பில் காணலாம். நன்மை ஏவி தீமை தடுப்பவரே உங்களில் சிறந்தவர். என்னை பற்றி ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் பிறருக்கு எடுத்துரையுங்கள். உங்கள் மூலம் ஒருவர் நேர்வழி பெறுவது சிவப்பு ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது. இவ்வாறு நம்மளை என்கரேஜ் பண்ற, இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஏராளமான வசனங்களையும் ஹதீஸ்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு செயலை எல்லோரும் போல் செய்தால் அது யாராலும் கண்டு கொள்ளப்படாது. எல்லோரும் செய்யும் செயலை நன்கு யோசித்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்தால் அது எல்லோராலும் பேசப்படும். அப்படித்தான் இப்ராஹிம் நபி எல்லோரும் செய்வது போல் இல்லாமல் ஒரு தந்திரமான வேலையை செய்கிறாங்க. அது என்னன்னா, சிறிய சிலைகள் அனைத்தையும் துண்டு துண்டாக உடைத்துவிட்டு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார்கள். அப்ப இறை மறுப்பாளர்கள் மன் ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா, நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவர் யார், அவர் அநியாயக்காரர் என்று அவர்கள் கூறினர். அப்பொழுது அங்கு சிலர் அது இப்ராஹிம் என்ற இளைஞர் தான் நம் கடவுள்களை குறித்து குறை கூறிக்கொண்டிருந்தார், அவராகத்தான் இருக்கும் என்று இப்ராஹிம் நபியை விசாரித்தார்கள். அந்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்கள் கடவுள்களை இவ்வாறு செய்தது நீதானா என கேட்டபோது பல் ஃபஅல்லஹு கபீருஹு ஹாதா, இல்லை, இதை செய்தது இவற்றில் உள்ள பெரிய சிலைதான். ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், அவைகள் பேசக்கூடியவையாக இருந்தால் அவற்றிடமே கேட்டுக்கொள் என்றார் இப்ராஹிம். இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயக்காரர்கள் என கூறி தலைக்குனிவுக்கு உள்ளான மக்கள் பிறகு இவை பேசாது என்பது உனக்கு தெரியுமே என கூறிய அந்த சமயம் இப்ராஹிம் நபி தனது தாவாவை எடுத்துரைந்தார்கள். அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் 66 மற்றும் 67வது வசனத்தில் கூறுகிறான், قال فتعبدون من دون الله ما لا ينفعكم شيئا ولا يضركم, அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு எந்த பயனும் தீங்கும் தராதவற்றை வணங்குகிறீர்களா என கேட்டார். உஃபில்லக்கும், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குபவற்றுக்கும் உங்களுக்கும் கேவலமே, விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்டார். இதற்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் இப்ராஹிம் நபியை நெருப்பு குழியில் போட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றினான். இப்படி தம் சமுதாய மக்களிடம் அவர்களை சிந்திக்க வைக்கும் விதத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அடுத்ததாக இறைவன் இப்ராஹிம் நபி மன்னனிடம் பிரச்சாரம் செய்ததை சூரா அல் பக்ராவில் 258வது வசனத்தில் கூறுகிறான். இப்ராஹிம் நபி மன்னனிடம் என் இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கவும் வைக்கிறான் என இப்ராஹிம் நபி கூறியதும் அந்த மன்னன் அன உஹி வ உமீது, நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்கவும் வைக்குவேன் என்றான். இதற்கு இப்ராஹிம் நபி அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிர்க்கச் செய்கிறான், ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், அதை நீ மேற்கில் உதிர்க்கச் செய் என்ற இப்ராஹிமின் வாதத்திற்கு மன்னன் வாயடைத்து போனான். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடம். தாவா
வழங்கி, வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயலை செய்வதில்லை. அவர்கள் தாங்கள் செய்வதை வித்தியாசமாக செய்கின்றனர். எனவே வெற்றியாளர்களின் பண்பான இந்த அழைப்பு பணியை எல்லாரை போல் இல்லாமல் தத்தவர் திறமையை பயன்படுத்தி வீரத்துடனும் விவேகத்துடனும் தாவா பணியை செவ்வன செய்து இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என கூறி விடை பெறுகிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الأصنام ربي إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? நீ நியூஸ் பார்க்கலையா? மழைனால ஸ்கூல் லீவுன்னு போட்டிருக்காங்க. லீவா? ஐயா ஜாலி தான். ஆமா, எக்ஸாம் கிடையாது, படிக்க வேண்டாம், விளையாடலாம். நீனும் வரியாடா? நானும் வரேன். என்ன விளையாடலாம்? நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இன்னும் ஒருத்தர் இருந்தா இன்னும் ஜாலியா இருக்குமே. அப்படின்னா தாவூத கூப்பிடலாமா? அதோ பாரு, தாவூத் போறான். தாவூத் இங்க வா, தாவூத் இங்க வா. அஸ்ஸலாமு அலைக்கும் மூசி. வலைக்கும் சலாம். எங்க போற தாவூத்? நம்ம கிளையில எல்லாரும் தாவாவுக்கு போறாங்க. நானும் அவங்க கூட போறேன். நீங்களும் வரீங்களா? தாவா விருந்துக்கா? நாங்களும் வரோம். பிரியாணி, சிக்கன்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாடா, நானும் வரேன். இந்த மாதிரி இடத்துல பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد واستغفره இன்னஹு கான தவ்வாபா. பொருள்: அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டமாக அல்லாவின் மார்க்கத்தை நுழைவதை நீர் பார்க்கும்போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக. அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக. அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது. நாம் எல்லாருமே உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம உறவினர்களை விட அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா நண்பர்களை தான். ஏன்னா தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, உறவினர் இவங்க எல்லாரையும் விட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, துன்பம், துக்கம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது யார்கிட்டயா இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா தான் தாய், தந்தை கிட்டலாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உயிர் காப்பான் தோழன். இந்த அடிப்படையில் நம்ம நண்பர்கள் கிட்ட பழகினாலும் நாம் எப்படி நண்பர்களை தேர்ந்தெடுக்கணுன்றத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா நண்பன் என்ற பெயரில் ஆணும் பெண்ணும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற கெட்ட செயல்கள் செய்யக்கூடிய நண்பர்களுடன் நட்பு கொண்டாடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படி நம்ம பார்க்கணும்னு நினச்சா அவனுடைய ஃப்ரெண்டை வச்சு தான் அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. எனவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் இஸ்லாம் காட்டிய வழியில் தேர்ந்தெடுத்தாதான் மறுமையில் நம்மளால் வெற்றி பெற முடியும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். இதை வந்து நம்ம நினைவில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து வசதி உள்ளவனா, ஆள்பலம் உள்ளவனா, நடிகர்கள் பின்னாடி போகக்கூடிய நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோன்னா நமக்கு எந்த பலனுமே கிடையாது. எதற்காக அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வந்து உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறாங்கன்னா, இப்ராஹிம் நபி வந்து தான் இறைவன் என்ன கட்டளை இடுகிறானோ அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதற்காக தன் தந்தையவே எதிர்த்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து தன் தந்தைக்கு கட்டுப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை வந்து அவங்க அடிப்படையாக கொண்டாங்க. இப்ராஹிம் நபி வந்து தன் தந்தையை விட, தன் தாயை விட, தன் பிள்ளைகளை விட, தன் உயிரையும் விட நபி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவங்களா இப்ராஹிம் நபி இருந்திருக்காங்க. இப்ராஹிம் நபி வந்து தன் மனைவியை விட, தான் நீண்ட நாட்கள் கழித்து பெற்ற குழந்தையை விட, தன் உயிரையும் விட இறைவனை நேசிச்சாங்க. அந்த நேசிச்சது காரணமாக தான் நெருப்பு குண்டத்தில் போடும்போது கூட தன் உயிரை துச்சமாக நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வந்து தன் உற்ற தோழன் என்று சொல்றான். இதற்கு அல்லாஹ் வந்து 4வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல சொல்றான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹு லில்லாஹி முஹ்ஸினுன். நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிய செய்து தனது இப்ராஹிமின் உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையிலுமே அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வாறு இருக்கிறோன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வந்து மார்க்க விஷயத்துல வந்து நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். என்னுடைய நண்பன், நான் அவனை எப்படி வந்து பகைத்துக் கொள்வது என்று சொல்லி மார்க்கத்தை விட அல்லாஹ்வை விட நண்பன் தான் முக்கியம் என்று போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 7 பேருக்கு சுவனத்தின் நிழல் கிடைக்கும். அது யாருன்னா
அல்லாவுக்காகவே சேர்ந்து அல்லாவையே நேசித்து அல்லாவுக்காகவே பிரியக்கூடியவர்கள். இந்த உலகத்துக்காக நண்பர்களாக இருக்கிறாங்க. மார்க்க விஷயத்தில் அவங்க கிட்ட போய் தாவா செய்யணும்னா செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம பொறுத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மறுமையில் எந்த பலனுமே இருக்காது. நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறோம், உயிருக்கு உயிரான நண்பன் சொல்கிறோம். அவன் கூட நமக்கு மறுமையில் எந்த உதவியுமே செய்ய மாட்டான். இதை அல்லாஹ் தன் வசனத்தில் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸ்வாஹிபதிஹி வ பனி. மறுமை நாளில் தன் தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, உறவினர் இவர்கள் எல்லாரையுமே விட்டு விரண்டோடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தாரில் நண்பர்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. தான் உயிருக்கு உயிராக நேசித்த தோழன் கூட மறுமை நாளில் விரண்டோடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்ராஹிம் நபி அல்லாவுக்காக எப்படி அடிபணிஞ்சு நடந்தாங்களோ நாமளும் அந்த மாதிரி நடந்து அல்லாவும் இப்ராஹிம் நபி உற்ற தோழனாக எடுத்துக்கொண்ட தேர்ந்ததை எடுத்து நாமளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிலிருந்து 12:00 மணி வரைக்கும் அந்த மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கிறோம். குறைந்தபட்சம் 20லிருந்து 40 நபர்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டாங்க. அது என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? மார்க்க சம்பந்தமான செய்திகள், அவர்களுக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எப்படி அவங்க நார்மலாக கிராமர் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுறது, அதுக்கு தகுந்த ஆசிரியர்களை கூட பண்றோம். நாமளே பண்றதில்லை, அது உள்ள ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி எல்லாமே நம்ம இலை சார்பாக பண்றோம். எந்த காசு எதுவுமே கிடையாது. இலை சார்பாக நம்ம அந்த மக்களுக்கு இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹிந்தியும் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஹிந்தியும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அந்த மக்களுக்கு பேசிக்கான ஹிந்தி அது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இது சம்பந்தமான அந்த கிளாஸ்ல கடந்த ஒரு வருஷமா நம்ம 3 சகோதரர்கள் வந்துருக்காங்க. அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तमिलनाडु तौहीद जमात तिरुवल्लुर पश्चिम जिला नेरकुंड्रम शाखा की एरिया से हमारे मस्जिद तकवा में कई वर्षों से जीके क्लास आयोजित जाती रही है। यह प्रत्येक हफ्ता 10:30 बजे से 1 बजे तक आयोजित किया जाती है। इसमें कंप्यूटर क्लास, अभ्यास, स्पोकन इंग्लिश, हिंदी क्लास, विज्ञान, गणित कक्षाएं और दीन विषयों का संचालन किया जाता है। बच्चों को साकरी और आगे बढ़ाने के लिए खेल और पुरस्कार दिए जाता है। यह हमारे लिए उपयोगी है। मैं आपसे और बच्चों से निवेदन करता हूँ कि इसमें शामिल होने और इससे लाभ उठाने का अनुरोध करता हूँ इंशाअल्लाह। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. என் பெயர் யூசுப். On behalf of Tiruvallur West District Nerkundram branch, GK class has been conducted for 1.5 years. It is very useful for us. Every week Sunday we are going to that class. In this class, computer class including practical sections, spoken English, Hindi, Maths and Islamic studies are conducted. Here games and prizes are distributed to keep children very active. It is very useful for us. We request you to enroll your children and benefit from it. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் யாக்கூப். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் நெற்குன்றம் கிளை சார்பாக நம்முடைய மஸ்ஜிதுல் தக்வாவில் 1.5 வருடங்களாக ஜிகே கிளாஸ் நடைபெற்று வருகின்றது. இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. இதில் கம்ப்யூட்டர் கிளாஸ், பிராக்டிகல் செஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ், ஹிந்தி கிளாஸஸ் மற்றும் மார்க்க விஷயங்கள் நடத்தப்படுகின்றது. மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பதற்காக விளையாட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன.
ஏற்றுக்கொள்வாயாக. நீனே செவியேற்பவன் நன்கழிந்தவன். ரப்பனா வத்தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். பொருள், எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. நீனே நன்கறிந்தவன், நீனே செவியேற்பவன். ரப்பி ஜஹல் ஹாதல் பலத ஆமினவ் வஜ்னுப்னி வபனிய அன் அபுதல் அஸ்லாம். பொருள், என் இறைவனே, மக்கா என்னும் ஊரை, அதாவது இவ்வூரை பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக. என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரம் ஆக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வலஜினி லிசான சிதக்கன் ஃபில் ஆஹிரின். பொருள், பின்வருவோரிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. 26:84. வஜ்அல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம். பொருள், இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் ஒருவனாக நீ ஆக்கி வைப்பாயாக. 26:85. ரப்பி ஹபுலி மினசாலி. பொருள், என் இறைவனே, எனக்கு வழித்தோன்றலாக நல்லவரை அளிப்பாயாக என்று இறைஞ்சினார். அத்தியாயம் 37 வசனம் 100. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக வஅரினா மனாசிகனா வதூப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். பொருள், எங்கள் இறைவா, எங்கள் இருவரையும் உன் கட்டுப்பட்டவராகவும் எங்கள் தலைமுறைகளை உன் கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வணக்க முறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீயே மன்னிப்பவன், நிகழ்ந்த அன்பாளன். 2:128. ரப்பி ஹப்லி ஹுக்மன் வல்ஹிக்னி பிஸ்வாலிஹி. பொருள், என் இறைவனே, எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக. நல்லவருடன் என்னையும் சேர்த்து வைப்பாயாக. 26:83. நம்பிக்கைக்காக ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக்கல் அனப்னா வ இலைக்கல் மஸீர். பொருள், எங்கள் இறைவா, நாங்கள் உன்னிமே நம்பிக்கை வைத்துள்ளோம், நாங்கள் உன்னை மீண்டுவிட்டோம், நாங்கள் உன்னிமே மீறுதல் உள்ளது. 6:4. அனைவருக்கும் பாவம் மன்னிப்பு. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். பொருள், எங்கள் இறைவா, என் பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடக்கும் நாளில் என் பெற்றோர் என்னை மன்னிப்பாயாக என்னும் இப்ராஹிம் நபி பிரார்த்தித்தார்.